ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது கோஸ்ட் கேமிங். நம்ம வீடியோ என்ன ஆகும்னா வந்து பேட்டில் கேங் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பார்க்க போகிறோம். செட்ஸ்லாம் பார்த்துவோம், அன்லாக் பண்ணிடலாம். ஏதாச்சும் கேரக்டர் கிடைக்கும் பார்ப்போம். பேட்டில் கேங் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா வந்துட்டு செம்ம கேம். அது எப்படின்னா ஹியூமன் ஃபால் ஃபேட்டையும் கொஞ்சம் வந்துட்டு ஃபைட்டிங் சேர்த்திங்கன்னா இது அந்த கேம் கிடச்சிடும். ஹியூமன் பேட்டில் கேங்கு நம்ம யார் கூட விளாட போனால் டார்க் ஏஞ்சல் தமிழ் கேமிங், ஃபயர் ஃபாக்ஸ் தமிழ் கேமிங் கூட தான் கேமில் கூட போகலாம். வந்துட்டு ஃபஸ்ட் ரவுண்டு இது. இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் ஜெயிக்கணும். பாண்டவா காப்புதுங்க. அதெல்லாம் போடு. இவனாட என்னடா கேட்டுக்கிற டே, இங்கே உள்ளே விழுந்துட்டான். சாவு. அது தப்பிச்சு நீனு சாவு. ஓடு ஒத்தைய போடு. எங்கே இது கட்டையடு போடு. அவ்வளோதான். ஐயோ அதான் மடி உள்ள ரொம்ப ஒழிச்சு நினச்சேன். அடிக்கிறான் டே. இந்த இவனை தூக்குடா டே. இதை கட்டாயிராடா இவ்வளோடா இவனை. தூக்கு 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 ஏந்திராடா. சை மிதியை போடு. ஒரு அடி அதோ சை மூஞ்சில் அடிச்சான்டா. ஏந்திரி அதை ஏந்திரிச்சு. அதான் அவன் டீமை கத்துறாங்க. வந்து அடி கத்துறாங்க. வராங்க அந்த கட்டையடு போடு. அடிக்கிறான்டா டே. சும்மா அடிக்கிறான்டா ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். சாவு அடிச்சான்டா. இருங்க அடி பழகிறான் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாக்ஸ் எடுத்து சாவு. இருங்க இதே அடிக்கலாம். சாவு செத்துப்போ. அடிச்சான்டா டே. பேசிக்கலாம்டா நான் பேசிக்கலாம்டா. யூஎஃப்டா அப்போ செம்மையாக அடிச்சான்டா. இந்த ஏஞ்சி இப்போ எடு அடி சாவு. இது ஓடு. யூஎஃப் போடு. யூஎஃபார்ம் ஓடுறான். இவா பெரியவனா நீ. சாவு போ. சாவு ஃப்ரெண்ட்ஸ். தப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டை அடிச்சான்டா பாக்ஸால். இருடா நூம்பு. இருடா பேரல் எடுத்து என் டீமே கத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ப்ரோ வந்து அடி ப்ரோ அடிக்கிறான் ப்ரோ. அடி புழகிறான் ப்ரோன்னு கத்திட்டு இருக்காங்க. இருங்க அங்கே அதான் அடி செம்ம அடி அவனுக்கு உள்ட்டா தண்ணியில். இப்போ வெளியே போ. ஃபாக்ஸா பேண்ட்டா டார்க் தான் வந்துட்டு அந்த இது பொண்ணு. இங்கே ஸ்டார் என்ன அவ்வளோ மாடி ஸ்டார் எடு. ஃபஸ்ட்டு ஸ்டார் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சொல்லிக்கணும் அந்த டார்க் யாருன்னு. அந்த டார்க் லூஸ் நூபுடா. அந்த டார்க்கு ஒரு ஸ்ட்ரைட்டாக தண்ணி ஆள் தான் 2 பேர் அடி. இது இந்த யூஎஃப்ஓ மாதிரி அது என்னடா ஆஃப் ஆகிட்டான். அடிச்சான்டா பின்னாடிலேருந்து. டே ஏன்டா அடி கோலம் பின்னாடிலேருந்து அடிடான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பேக்லேயே கை இவன் அந்த கட்டை எடுக்க மாட்டேன். இவனை தூக்கியாச்சு. போடு வெளியே போ. அதுதான் எல்லோரும் போட்டு தெளியாச்சு. இவனுக்கு வந்துட்டு யூஎஃப்ஓ மாதிரி. தம்பி ரொம்ப பண்ணுறீங்க நீங்கள், வாங்க வெளியில் போங்க. அதில் யூஎஃப்ஓ அடியும் இல்லை. மேலே ஒரு நூம்பு அப்படியே சேலம் மாதிரி இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவனை டேய் தூக்கிடா. அவனை அப்படி தூக்கி போகிற வெளியில் தூக்கி போட முடியாது. இவனை அப்படி கையில் சேர்ந்தா இவங்க அடிச்சு நாக் அவுட் பண்ணிடலாம். விழுந்துட பணக்கியா. அவ்வளோ இல்லை. நல்ல வேலை. தூக்குடா. அதுதான் வெளியே போட வெளியில் சாவு. அதான் செத்துறாங்க. அவ்வளோதான் எல்லாமே ரொம்ப ஜெயிச்சிட்டான். அதான் ஃபாக்ஸ் ப்ரோ கற்று அந்த அடி ப்ரோன்ட்டு அதான் ஒரு அடி. அதான் கேம் அவ்வளோதான் 19 ஸ்டார்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தான் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கோம் டீமோட. அடுத்த மேட்ச் போகலாம். இப்போ வந்துட்டு இந்த மேட்ச் வந்துட்டு இதுலேயும் சண்டை போட மேட்ச் தான். இங்கே வந்துட்டு நம்ம யார் கூட சண்டை போடணும்னா 4 தவளை அப்படி இப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் போய் அடிக்கலாம். அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதுக்கு அவ்வளோ அடிச்சான். உள்ள உண்டுண்டா. காப்பாற்றுங்க. அதை போட்டு சொல்கிறாங்கடா. அவ்வளோ சுற்றுறேன். சரி ஃப்ரெண்ட் டீம் இருக்காங்களா. நம்ம டீம் வச்சு என்ன பண்ணுறது. சாவு. இங்கே எவனா இருக்கானா. ஃபாக்ஸ் ப்ரோ படுத்து கிடாரு. ப்ரோ ஏந்திரி ப்ரோ. அது ஏந்திரி ப்ரோ இவனை தூக்கி போட்டுருக்கான்டா. எழுந்திரி ஐஸ் ஆகிட்டான்டா. டே அவன் டீம்னா ஓடி வந்துடுறாங்கடா. அதாச்சும் உயிரை காப்பாற்றினா ஓடி வந்துடுறாங்க. அப்படி அப்புறம் அடிச்சு நாக் அவுட் பண்ணான். தூக்கி பண்ணான். அதை சொல்லி முடிஞ்சிச்சு. அதை சுற்றுறேன். நம்மளுக்குன்னா அவனும் வர மாட்டான்டா. அவன் டீமுக்கு போகிற அப்படி ஓடா. சாவு. இந்த டார்க் என்னடா பண்ணுது. லூஸ் டான்ஸ் ஆகிட்டு இருக்கு தனியாக ஃப்ரெண்ட்ஸ். இந்த டார்க் நூ தனியாக டான்ஸ் ஆகிடுது. அதான் மாட்டிட்டான். இவனை தூக்கி போடுறான். அங்கேயாடா போடே. இவனை இங்கே தூக்கி போட அங்கே போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். டேய் அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் கங்கோரு பையன் அடிக்கிறான். டே கங்கோரு இருறான். அதுதான் ஒருத்தன் செதுறான். நாக் அவுட்டு. இருங்க எல்லாரும் தூக்கிட்டு போயிட்டு யூஎஃப்ஓ போயிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிடலாம். தம்பி இவங்க 2 பேரும் பிடிச்சி போயிடலாம். அவனுக்கு யூஎஃப்ஓ கம்மியாக தான். அதை போடு. அவன் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இவன் வாத்து பையன் கரெக்டாக வந்திருக்கான் அவன் டீமுக்காக. அந்த வாத்து எல்லாத்தையும் ஸ்டார் எடுத்துட்டான். ஏன்னா டார்க்கு நூபுடாது. இந்த ஃபாக்ஸிடா அதை ஜெயிச்சிட்டாங்க. அது தோற்றுக்கிட்டே இருக்கேடா ரொம்ப கதை. அப்படி தான். சரி அடுத்த மேட்ச்சு இப்போ வந்துட்டு இப்போ எந்த ஸ்பேஸில் உட்காந்து ஸ்பேஸஸ் என்ன பண்ண இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கல் எடுத்துடலாம். டார்க் எடுக்க போகிற இந்த சின்னது எடுக்கலாம். சாவு. டார்க் அந்த கல்லையும் மிஸ் பண்ணிட்டு எடுக்கலாம். சாவு. இந்த பேண்ட்டை ஓடி வரான் ஃப்ரெண்ட்ஸ். கும்ஃபு பேண்டா. அங்கே கும்ஃபு பேண்ட்டால் தான் நீ ஸ்ட்ராங்கு. இப்போ இங்கே நூபுடா நீ சாவிட. கும்ஃபு பேண்டாலடா. இது பேட்டில் கேங்கடா. வெளியே போடா. வெளியே போ. இங்கே விட்டான்டா. இல்லா ஆனால் ஏஞ்சா அடிச்சு விட்டுண்டா. அவன் தூக்கிட்டு போய் நேரம் போட்டுருக்கணும். விடுங்க. சரி விடுங்க. அந்த கும்ஃபு பேண்டா சும்மா விட மாட்டேன் இன்றைக்கி. இருங்க எல்லாரும் தூக்கிட்டு போயிட்டு போட்டு தெரியலாம். வாடா நீ வாடா. இந்த மறந்து அவ்வளோ பெரியவனடா. எல்லாம் எடுத்துச்சு. இல்லை பவர் போயிடுச்சா. சரி விடுங்க. சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாரையும் போட்டு தெளியாச்சு. இவளை தான் வந்துட்டு இப்போ எல்லாம் வந்துட்டு பவர் கிடச்சிருச்சு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டீம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணலாம். எல்லாரும் தூக்கிட்டு போய் வெளியே போட போகிறேன். வாங்க எல்லாம் வெளியே தம்பி வாங்க வெளியே போங்க. எங்கே இந்த பேண்டா தான் வந்துட்டு கும்ஃபு பேண்டா. எங்கே அந்த கும்ஃபு பேண்டா அந்த ஸ்டார் எடுத்துக்கலாம். டேய் தம்பி அது கும்ஃபு இது வந்துட்டான்டா. கும்ஃபு பேண்டா. டேய் கும்ஃபு பேண்டா
இப்போ நீ தான்டா சாவ போடா வெளியே போடா. அதான் 3 பேர் போட்டு தெளிச்சு 3 டீமில் இருக்கா, அவங்க டீமில் இருக்கா. அவ்வளோதான் ஸ்டார் தூக்கி போடு. இவன் வேறு மெசேஜ் நடுவில் அனுப்புது. ஸ்டார் தூக்கி இப்படி மேலே வந்து வேடிக்கை பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. நம்மளை தொத்துட்டு வந்தால் உண்டு. என்ன அது கும்ஃபு பண்ண அடி வாங்கிட்டு இருக்கான். அதான் கும்ஃபு பண்ண அடி உழுப்பா. அதான் கும்ஃபு பண்ண சேர்த்துறான். ஃபாக்ஸ் ப்ரோ தூங்கிட்டு இருக்காரு. அந்த ஃபாக்ஸ் ப்ரோ கும்ஃபு படுத்து கிடக்குற கீழே. இந்த ஃபாக்ஸ் ப்ரோ தான் கும்ஃபு பண்ணிட்டா. அவரு அங்கேயும் ஒரு கும்ஃபு பண்ணா இருக்குது. கொடுங்க. இப்போ அடுத்த மேட்ச், இப்போ செகண்ட் மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ். இது அவர் வந்து வீடியோ பார்க்கலாம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு இப்போ இது க்ரௌண்ட் எடுக்கணும், அப்போ தான் வின் பண்ண முடியும் நம்மளால. இப்போ இந்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுதான் இந்த இப்போ வந்து ஜெயிச்சிக்கிட்டே இருக்கும் ரொம்ப. என்ன அது ஜெயிச்சிட்டே இருக்கும். அதுதான் அப்போ எல்லோரும் அடிக்கிறான். என்னை காப்பது நான் வந்து எல்லாம் சுற்றி அடிக்கிறாங்க. அடி பொழக்கிறான்டா. அப்போ இல்லை சாவுடா சாவு அவன் கீழே வந்துட்டான். அதுதான் அவங்க தான் முடிஞ்சிச்சு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவனை தூக்கிட்டு போய்ட்டு கீழே போடலாம். பாய் தம்பி. அதை தோத்துறான். அதான் போடு 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 அடியே போடு. சாவு அடா என்ன அடிச்சாடா. அதை அடிச்சு நாக் அவுட் பண்ணான். டார்க் ஒன்று வாங்கிடுச்சு. டேய் நூபுடா அந்த டார்க்கு கூட வந்து என்னத்தை ஹெல்ப் பண்ணுறது எழுந்துட்டேன். சாவு டார்க்கு காப்பாற்றிச்சு. டார்க் இங்கே பறந்து போயிட்டா. இந்த தான் இப்போ எல்லாம் தூக்கிட்டு போய் கும்ஃபோ போடு பேண்டா போடு. அதான் எல்லாம் 3 மாட்டிச்சிடா. 3 பேர் மாட்டிட்டான். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவன் ஏறான் ஃப்ரெண்ட்ஸ். டேய் தம்பி போக்கியா. அதுதான் க்ரௌண்ட் எடுக்கணும் ரொம்ப. டே டார்க் நான் எடுத்துக்கிறேன். டார்க் நூபு இது எடுத்துச்சு எல்லாத்தையும். அங்கேயே நேராக அவங்கள்ட்டே போகுதுடா. நூபுடா அந்த டார்க்கு அடி வாங்கிட்டே போகிறதுல இருக்கு. அடி வாங்குறதுல இருக்கடா. இருங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு. இப்போ வந்துட்டு ஓடி போய் அப்போ மூஞ்சி அடிச்சான்டா. செம்ம மேலே ஜம்ப் பண்ணோன்னே அடிச்சிட்டான்டா. சாப்பிட டே சாவு நீ அடிச்ச நீ தான் வந்து பச்சவண்டி தான் அடிச்சான். பச்சவண்டி வாங்கிட்டான். இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவனை அடிச்சிட்டான்டா. அப்படி இருந்து கரெக்டாக எடுத்தாச்சு. ஏஞ்சாச்சு. இருறாது தூடா போடு. ஃபாக்ஸ் ப்ரோ வாங்கி கிடக்குற. ஃபாக்ஸ் ப்ரோ எதிரி ப்ரோ. எதிர் க்ரௌண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு க்ரௌண்டு தான் ஃபஸ்ட்டு. அப்போ தான் ஃபாக்ஸ் ப்ரோ வந்துட்டாங்கடா. ஃபாக்ஸ் ப்ரோ அவன் கிட்ட போய் பவர் யூஸ் பண்ணு ப்ரோ. மிஸ் ஆயிடுச்சுடா. இருங்க ஃப்ரெண்ட்ஸ் தூக்கி போடு. பக்கத்தில் வந்துட்டான்டா. செம்மட்டி அவனுக்கு வாங்கிட்டான். பக்கத்தில் வந்து தம்பி போங்க வெளியில். அங்கே போயிட்டான்டா. என்னடா பெருசாகி அடி தனியாக கிடக்குறான். அதில் இவன் கொஞ்சம் லேக் ஆகிறான் லைட்டாக. தம்பி லேக் ஆகுதுங்க. ஃபாக்ஸ் ப்ரோ தொத்திட்டு அவனை. அதெல்லாம் போவாங்கிட்டு அவன் வெளியே வந்தான் போல. இது நல்லா செத்து கிடக்குறான். பெரியவனடா போட தூக்கி போகிறான். அவனை தூக்கி போகிற ஃபாக்ஸ் ப்ரோ தூக்கி போட அவளை அடிச்சிட்டான்டா. நீ ஃபாக்ஸ் ப்ரோக்காக வந்தேன். அதே இமிசிபிளே அடிச்சிட்டான்டா. நீ அதான்டா பிரச்சனை. சரி விடு. இதான் ஜெயிச்சாச்சு ரொம்ப. இப்போ வந்துட்டு செகண்ட் ரவுண்ட் போயாச்சு. 3 பேர் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கும். சூப்பராக நான் தான் ஏலியனு. அதுதான் அடுத்த மேட்ச்சு. இந்த பிளேயர்ஸ்க்கு வெயிட் பண்ணோம். சிக்கன் எடுக்கணும் இப்போது. சரி விடுங்க. இப்போ கோழிங்களாம் எடுத்துகிட்டு இந்த வாட்டி நம்ம ஜெயிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். வந்துட்டு இப்போ வந்து ஃபுல்லாக ஜெயிச்சிக்கிட்டே இருந்தோம். இப்போ அவன் ஜெயிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். வாங்க ஃபஸ்ட் இந்த அரிசி எடுத்துப்பேன். அந்த அரிசிக்கு தான் அந்த கீழே கரெக்டாக ஊசிட்டான். டே நூபுடா அவன். நான் இப்படி எடுத்தான் அவனுக்கு சைடாக போய் விழுந்துட்டான். இப்போ வந்துட்டு நம்ம கப்பலில் சண்டை போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு வந்துட்டு இந்த அரிசி ஏன் எடுக்கிறடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோழி வந்துட்டு இந்த அரிசி நோக்கி வர அந்த எங்கே இருக்கோ இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்டியை போட்டு டேய் ஃபாக்ஸ் ப்ரோ என்னடா பண்ணுறீங்க எப்படா வெளியே போடா. கோழி அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குதிச்சு பஞ்ச் பண்ணால் வந்துட்டு கோழி அடிக்கலாம். அவன் இதை எடுக்க சொன்னால் இவன் தூக்கி வெளியே போ. ஏன்னா நீ வேறு கையில் டேய் கோழி எடுத்துகிட்டு போய் டார்க்கு ஃபயர் ஃபாக்ஸ் போட வெளியே போடா. இதை எடுத்துச்சு அரிசி எடுத்தாச்சு. டேய் அரிசி எடுத்து போடா. அரிசி தானே எடுத்துகிட்டு போகிறான். ஒன்று எடுத்துகிட்டு போகிறாடா. இவன் இருங்களேன். எல்லாம் அடுத்தவன் அடிச்சு போட்டு அதில் அட்டையை போடும். ஏந்திரி ப்ரோ அடுத்து டார்க். அது சாரி ப்ரோ. அந்த மாதிரி டார்க் வந்துட்டு ஏந்திரி டார்க்கு என்ன தூங்கிட்டு இருக்க வேறு. என்னடா எல்லாம் அண்ணாக்காடு கிடக்குறீங்க. ஏந்திரி சீக்கிரம் ஏந்திரி. கோழி திருடுற வெக்கமே இல்லாமல் அடுத்தவன் இதெல்லாம் எடுத்து தூக்கிட்டு போய் வைக்கிறான். அப்போ வெளியே போடா. இந்த இன்னொன்று இந்த பேண்டா அடிக்கிறது ஃபாக்ஸ் ப்ரோ லேட்டாக. சரி விடுங்க. சாரி டார்க். அது சாரி வேறு தப்பு சொல்லிட்டு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏலியனுக்கு செம்ம அட்வான்டேஜ் என்ன பண்ணலாம். அந்த கோழியை தூக்கிட்டு போயிட்டு கோழி வெளியே போயிடுச்சு லேக் ஆகி. டேய் என்னடா கொஞ்சம் அடுத்த கோழி எல்லாம் லேக் ஆகி பறந்து போகுது வெளியில். என்னடா இது ஃபாக்ஸ் ப்ரோ இருந்துச்சு. டார்க் அடி வாங்கிட்டு. டேய் இது ஏந்திரி அடிக்கிறான்டா நீ. அது பவர் யூஸ் பண்ணுங்கடா. யூஸ் பண்ணுறடா சொன்னோடனே. என்னடா நூப் வச்சுட்டு என்ன பண்ணுறது. டேய் மேலே ஏறி முன்னாடி போகணும். இவங்கள்ட்ட ஒரு கோழியும் இல்லை. போடு அவன்ட்ட அடியே செம்ம அடி அவனுக்கு. டேய் அதுக்கு எடுத்து விட்றதுலே டேய் அந்த ஒரு 4 கோழி தானே வச்சுருக்கேன். அதையே விடுங்க. டேய் விடுனானா இவனை போடு சாவு கீழே விட்டான்டா. ஒரு ஃபாக்ஸ் ப்ரோ அடிக்கிறாரு. அதுதான் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோழி தூக்கி மேலே போடலாம். இந்த அரிசி தூக்கி வெளியே வச்சிட்டான். அதான் பிரச்சனை. அது அரிசி உள்ளே இருந்துச்சுன்னா கோழி உள்ளே தான் ட்ரை பண்ணோம். அப்போ நம்ம ஈஸியாக இருந்தோம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னடா எங்களுக்கு எடுத்து விட்டு நீ போடுற போ. இப்போ நீ இருக்கவே கூடாது கேமுக்கு நீ தேவை. வெளியே போடா. அதெல்லாம் தூக்கி போட வச்சுக்கணே. இருங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஒருத்தன் தான். அதில் இங்கே வந்துட்டியடா தம்பி. இருங்க ஃப்ரெண்ட்ஸ். கோழி ஏன்டா அடிக்கிறா இவ்வளோன்றா போடா. நூப்பு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப எடுத்து இன்னொருத்தான் நாக் அவுட் ஆகிட்டான். இன்னொருத்தான் எப்படா ஸ்பானாக வரீங்கிட்ட கிடக்குன்னு.
இல்லை டேய் நீனும் வாடா டேய், இவனே வந்து வாடான்ட்டே வந்து ஒட்டிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட. தம்பி அந்த கோழி ஃபஸ்ட் எடுக்கலாம் வருங்க, இவனை விட்டுடலாம். இந்த கோழி தூக்கிட்டு வந்துட்டு எல்லா கோழியும் ஒன்றா போட்டு விட்டுடலாம். அவ்வளோதான் விட்டாச்சு. இப்போ வந்துட்டு டைம் வேறு ஆகிட்டுருக்கு. இவங்க எங்கே வந்துடுறான் வந்தாவன் எனக்கு வந்தால் காணா போயிட்டான். லாக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு லைட்டாக ஏன்னு தெரில. டேய் வெக்கமாக இல்லைடா, டேய் வெக்கமாக இல்லைடா. அடுத்து என்னை விட்றா நூப்பு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸ் எடுத்து போடு சாவு. இருங்க இவங்க வந்துட்டு இவங்களுக்கு எடுத்து விடணும். இவங்களை போயிட்டு இப்போது இவங்க இந்த பாக்ஸ் எடுத்துருப்போம். அப்போ தான் டேய் கரெக்டாக மேலேறேன். அவங்க ஒரு 3 கோழி எக்ஸ்ட்ரா வச்சிட்டாங்க, அதனால கேம் முடிஞ்சிடுச்சு அவங்களுக்கு. சரி விடுங்க, இந்த வாட்டி ஜெயிக்கலாம். நம்ம வந்துட்டு இந்த மேட்ச்சில் நம்ம ஜெயிக்கலாம். மாஸ் காட்டுறோம். இப்போ க்ரௌண்டு தான் ஃபண்டாக போட போகிறோம். க்ரௌண்டுக்காக ஓடி போய் அடிக்கிறோம். இப்போ வந்து வண்டி வர அங்கே வரோம். நம்ம உஷாராக நம்ம ஏற்றி தள்ளிட்டு போகிறோம். 2 இவனா டேய் 2 பேர் நடா மட்டும் இருங்கடா வரேன்டா. டேய் எடுத்துட்டான்டா. சவு அதே இவன் வேறு கட்டம் செஞ்சுறான்டா. இந்த லாரி மட்டும் இங்கே வச்சுனா எல்லாம் செத்துருப்போம். இது அந்த ஏலியன் தூக்கி ஓடு. அடா என்னை அடிச்சு நாக் அவுட் பண்ணான். இருறா ஏந்திரா. டேய் யாரான் டார்க் எடுத்துருச்சா போல. ஏய் சாத்தான்டா. ஃபாக்ஸ் ப்ரோ செத்துறாரா. ஃபாக்ஸ் ப்ரோ உயிரோட இருக்கான்னு நினைக்கிறேன். இருக்காருங்களா ப்ரோ? எங்கடா காணோம் ஃபாக்ஸ் ப்ரோவை? இல்லைன்னு நினைக்கிறேன் உயிரோட. அதான் அடிச்சு நாக் அவுட் பண்ணேன். நாக்கடாவோ அதான் க்ரௌண்ட் கிடச்சிருச்சு. எடுத்து ஓடு. டேய் தம்பி அடிக்காதீங்க பேசிக்கலாம். எல்லாம் தூக்கிட்டு போய் என்ன பண்ணிக்கலாம். இது அதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு ஒரு நடு சென்டரில் இருப்போம். அப்போ தான் வந்துட்டு இவனுக்கு ஏலியான மாட்டான். இருங்க சென்டரில் என்னடா கீழே போட்டேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ் லேகாது. அவன் ஒருத்தர் நாக் அவுட் ஆகினா. இருங்க டேய் கரெக்டாக பவர் வேலை ஆகிடுச்சுடா. இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடி போடா. அடா சை டேய் இட்டுக்கே வேறடா லைட்டை உரசுனது அதுக்கே பறக்கிறேன்டா நான். என்னடா விட்றானே. இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவனை வேணுதான் பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ். டேய் வேற டேய் நிறுத்துறா. டேய் கீழே இறக்கி விட்றா. டேய் மேலே வந்து பிறந்துடும்டா. டேய் நூபே அதை மாட்டினான்டா. அடிக்கான் ஃப்ரெண்ட்ஸ் என்னை ஒத்தைக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். கிக்குறான். டேய் எங்கடா ஒரு டேய் அடாச்சா குப்பா லாரி ஏற்றிச்சுடா. டேய் 3 பேருமே நாக் அவுட்டா. டேய் ஃப்ரெண்ட்ஸ் அவன் எங்கே ஆளையே காணோம். ஓடி போய்ட்டான். ஒளிஞ்சிட்ருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயா கண்டுபிடிச்சேன்டா. டேண்டா வெக்கம் கேட்டான். டேய் வெக்கமாக இல்லை சிரிக்கிற வேறு அங்கே போயிட்டு வெக்கமாக இல்லை கொட்டாந்து கோலப்பாயில். டேய் சிரிக்கிற நீனும் கூட வந்துட்டு ஏமாதி ஜெயிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நைஸாக போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. வந்துட்டு இப்போ 2வது மேட்ச்சு வந்துட்டு இப்போ இதோட வந்துட்டு இந்த மேட்சோட கேம் பிளே முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் இந்த மேட்சோட கேம் பிளே முடிச்சிடலாம். நீங்கள் எல்லா பொருளும் போட்டு அடிக்காங்களா. நீ வந்துட்டு அவன் ப்ரோ விட்டுரு ப்ரோ அப்படின்னு அடிச்சுக்கிற மாதிரி பண்ணேன். ஏன்னா போன மேட்ச் நான் தோத்துட்டேன். அதில் வெறியாட்டேன் நான். சாவு அது செத்துட்டான். வந்துட்டு ஃபஸ்ட்டு இருங்க ட்ரெயின் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு இந்த பொருளை தூக்கி அவங்க அடிக்கிறாங்கல்ல. அதனால் வந்துட்டு பொருளை எடுத்து எடு இவன் எழுதிட்டான். அது படு கீழே படு. டேய் கம்மி படுறா போடா சும்மா வாடா கூட வா. டேய் ட்ரெயினுக்கு நீ தாண்டா நீங்கள் வந்துட்டு விருந்துடா. நீ ட்ரெயினுக்கு போ. இவனடா டேய் எப்படா எழுதிருப்ப. டேய் எப்படா நீ இன்னொருத்தன் வந்தான்டா. எக்ஸ்ட்ரா செம்மையாடிச்சு. ஏறிடுச்சா என்னடா அது உயிரோட இருக்கான்னு பார்த்தா சைடில் ட்ராக்கில் ட்ரெயின் ஏறிடுச்சு. நடுவில் படுத்த ஒன்றும் அவ்வளோதான் நினைக்கிறேன். ட்ரெயினில் பட்டில் தான் இது ஆகும்னு நினைக்கிறேன். சரி விடுங்க. அவன் யாரை ஃபாக்ஸ் ப்ரோ என்ன ப்ரோ நின்றுட்டுருக்கா. அப்படியே அடி ப்ரோ அவங்கள. நூபு ப்ரோ நீ அடி ப்ரோ அவனை. ஏன் ப்ரோ அடிக்கிறான் பாரு ப்ரோ அவங்கள. இவருங்க ப்ரோ இவன் அட்ரா ஃபஸ்ட்டு வந்துட்டு அடிவாங்கடா. ட்ரெயின் கரெக்டாக ரொம்ப படிச்சிட்டான்டா. டேய் என்னடா நூபாடா நீ. டேய் அடிச்சான்டா. என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் நூப் மாதிரி அவுட் ஆகிட்டேன். அதான் ட்ரெயின் ட்ராக்கில் போட்டான். ஆனால் தப்பிச்சிட்டனே. கோஸ்ட் அரிசிக்கு தூக்க மாட்டேன்டா. போகு என்ன அடிக்கிற பொருளை தூக்கு போடு. யாரா டேய் மண்டையை நடத்துறா கவுத்து வந்துருக்க கண்ட்ராவே அதையோ அப்பா அடிச்சான்டா குதிச்சு. டேய் நூபை இருங்கடா ஏலியன் பசங்களா. இருங்கடா ஏலியன் பேர பசங்களா. அடிச்சான்டா. எந்திரி அவ்வளோதான் எழுந்துச்சு. அவ்வளோதான் செத்திங்கடா இப்போ. டேய் குரங்கு பாயில. டேய் கிங்காங்க. டேய் சாவடா. டேய் கிங்காங்க பாயில. டேய் எங்கடா ஓடுறா. டேய் கிங் அடிச்சிட்டான்டா. இருறா திரும்ப வந்துட்டான்டா. கோஸ்ட் அடிச்சு தூக்க மாட்டா. இருறா ஹோல்டு பண்ணி அடிக்கிறேன். பவரான பஞ்சர் இதை எவன்டா வாங்குறீங்க. இப்போறா டேய் இது குத்து படுக்க விட்டான்டா. டேய் இருங்கடா வாங்க இருங்க எவன்டா படுத்து கிடப்பிக்கலையே. போ சாவு. எங்கள் மேலே தூக்கி போட பார்க்குற. சாவு அடிச்சிட்டான்டா. திரும்ப ஏன்டா அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதை தோத்துட்டான். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இந்த வெட்டி பார்த்துக்கலாம். எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம். இதோட கேம் பிளே முடிச்சுக்கலாம். பை ஃப்ரம் கோஸ்ட்.